வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரகங்களிலேயே மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய இடத்தை மாற்றப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை, அதுவும் பெரிய திருப்பு முனைகளை கொண்டு வர போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப அழகா பார்க்க போறோம். உங்களோட கரியர், பணம், காதல், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் பத்தி தனித்தனியா பேச போறோம். இது வெறும் பொதுவான பலன் மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழ்ந்த அலசல்னே சொல்லலாம். அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்தெந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்கணும், எப்போ உங்களுக்கு யோகம் அடிக்கும்னு முழுசா புரியும். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல குரு பகவானை பத்தி தெரிஞ்சுப்போம். ஜோதிடத்துல குருவை சுபகிரகம்னு சொல்லுவோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அவர் எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்துல வளர்ச்சியை கொடுப்பாரு. மிதுன ராசிக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னா, இது ஒரு மிக்சட் பேக்னு சொல்லலாம். அதாவது சிலருக்கு வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா அதே சமயம் சிலருக்கு இது ஒரு சோதனை காலமாவும் இருக்கும். நீங்க எடுக்க போற முயற்சிகளுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்காது, ஆனா கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட். உங்களை நீங்களே செதுக்கிக்க போற ஒரு காலம்னே சொல்லலாம். இப்போ ஜென்ரலான பலன்கள், பொதுவான பலன்களை ரொம்பவே ஷார்ட்டா பார்க்கலாம். இந்த பீரியட்ல, இந்த குரு பெயர்ச்சி பீரியட்ல பொதுவா உங்களுக்கு என்ன நடக்கும்? நிதானமான நகர்வு இருக்கும். இது வரைக்கும் உங்க லைஃப்ல ரொம்ப ஸ்லோவா இருந்த விஷயங்கள் இப்போ மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு விதைச்சு நாளைக்கே பழம் கிடைக்கணும்னு நினைச்சா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கும். ஆனா அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட் வழியில போனா நஷ்டம் தான் உங்களுக்கு. அடுத்ததா இந்த நேரத்துல கொஞ்சம் ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. 1க்கு 2 முறைக்கு நல்லாவே யோசிச்சு அதுக்கப்புறமும் முடிவெடுங்க. அடுத்த தொழில் மற்றும் வேலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை மாற்றம் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லாட்டி இருக்கிற வேலையில ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஆனா புது இடத்துக்கு போகும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அடுத்ததா ஆபீஸ்ல உங்களுக்கு போட்டி அதிகமாகும். உங்களை சிலர் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க தப்பு பண்ணுவீங்களான்னு காத்துட்டு இருப்பாங்க. அதனால வேலையில ரொம்ப கவனமா இருங்க. அடுத்ததா தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கு வளர்ச்சி மெதுவா தான் இருக்கும். புதுசா பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ டீச்சிங், மீடியா, மார்க்கெட்டிங் இல்லாட்டி சேல்ஸ் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு செம்ம growth இருக்கும். உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை என்னன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. அக்ரிமெண்ட் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். அடுத்ததா பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வருமானம் கண்டிப்பா வரும். ஆனா வர்ற வேகத்துல செலவும் பின்னாடியே வரும். அதனால கையில காசு தங்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இல்லாட்டி ஃபேமிலி விசேஷங்களுக்கு செலவுகள் வரலாம். உங்களுக்கான டிப்ஸ் என்னன்னா, தேவையில்லாத லோன் எடுக்காதீங்க. இப்போ வாங்குற கடன் பின்னாடி பெரிய பாரமா மாறும். 2வது டிப்ஸ் என்னன்னா, ரிஸ்கான ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா லாங் டேர்ம் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ் நீங்க பண்ணலாம். நிலம் வாங்குறது, தங்கம் வாங்குறது இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த 3 விஷயத்தையும் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா காதல் உறவுகள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மிதுன ராசி லவ்வர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? இங்க கொஞ்சம் கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஈகோ பார்க்காம பேசினா அந்த பிரச்சனை சரியாயிடும். சிங்கிள்ஸா இருக்கவங்களுக்கு புதுசா ஒரு காதல் மலரலாம். ஆனா அது உடனே சீரியஸ் ஆகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு உங்க பார்ட்னரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க கூட சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனா நீங்க பொறுமையா போனா அந்த பாண்டிங் இன்னும் ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அடுத்ததா குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். பெரியவங்க சொல்ற அட்வைஸை கேட்டு நடங்க. அதே சமயம் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் வராம பார்த்துக்கோங்க. தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். செரிமான கோளாறுகள் வராம இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டை எடுத்துக்கோங்க. தினமும் காலையில ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. முடிஞ்சா யோகா பண்ணுங்க. முக்கியமா மொபைல் யூஸ் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அது கூடவே பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5, 6.
அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதோடு கூடவே வியாழக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்னன்னா வடக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு இல்லாட்டி குரு பகவானுக்கு மஞ்சள் பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. ஓம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை கொடுக்கும். கடந்த சில வருஷங்களாவே மிதுன ராசிக்காரங்க சில வழிகளை அஷ்டம சனியால அனுபவித்திருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அஷ்டம சனியால நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பண இழப்பு இதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி அந்த காயங்களுக்கு ஒரு மருந்தா இருக்கும். இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போற காலம் இது. இப்போ அடுத்ததா குரு மட்டும் இல்லாம ராகு கேதுவோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லாட்டி ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம். இது வரைக்கும் முட்டுக்கட்டையா இருந்த பழைய பிரச்சனைகள் காணாம போகும். அடுத்ததா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். கூட்டத்துல இருந்தாலும் நம்ம தனியா இருக்கோமே அப்படின்னு தோணும். ஆனா அந்த தனிமை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். யாரு நமக்கு வேணும், யாரு தேவையில்லைன்னு நீங்க ஃபில்டர் பண்ற டைம் இது. போலியான உறவுகள் உங்களை விட்டு விலக்கும். அது உங்களுக்கு நல்லதுதான். அடுத்ததா குரு உங்க ராசிய 5, 9, 7 இந்த இடங்களை பாக்குறாரு. 5ஆம் பார்வை எப்படி இருக்கும்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அதுக்கடுத்து 7ஆம் இடத்து பார்வை என்ன பண்ணும்னா, பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்த தடைகள் நீங்கும். அடுத்ததா 9ஆம் இடத்து பார்வை என்ன பண்ணும்னா, தந்தை வழியில இருந்த சொத்து பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஸோ இத்தனை பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததா பெண்களுக்கு ஒரு விசேஷமான குறிப்பு. மிதுன ராசி பெண்களுக்கு குடும்பத்துல உங்க மேல இருந்த தேவையில்லாத விமர்சனங்கள் குறையும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள், தங்கம் இல்லாட்டி வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஆனா மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நிம்மதியை தரும். இப்போ வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிற நண்பர்களே, கிரகங்கள் பெயர்ச்சி, அதாவது கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடா இருந்தாலும் அது உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதரா மாத்த போகுது. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு சில நேரங்கள்ல நம்ம நிதானமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால எதை பத்தியும் பயப்படாதீங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்க இயல்பாவே ரொம்ப புத்திசாலிங்க. எந்த சூழலையும் சமாளிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கு. இப்போ குருவோட அருளும் சேர்றதுனால வர்ற தடைகளை தாண்டி நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். முக்கியமா நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, தேவையில்லாம கடன் வாங்குறது, இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. குரு பகவானோட மந்திரத்தையும் அந்த பரிகாரங்களையும் மறக்காம பண்ணுங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட மிதுன ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்க இன்னும் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்து வரப்போற சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்களையும் தெளிவா நம்ம பார்த்துடலாம். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்றேன். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.